Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th standard maths chapter 5 coordinate geometry exercise 5.4ல 4th sum பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. If the straight lines 12y equal to minus p plus 3 into x plus 12, இது ஒரு லைனோட ஈக்குவேஷன். இன்னொரு லைனோட ஈக்குவேஷன் வந்து 12x minus 7y equal to 16 or perpendicular then find p. என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஈக்குவேஷன் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டு பெர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இந்த pங்கிற அன்னோன் வேல்யூ இருக்குது, அதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் போகலாம். given lines are 12y equal to minus p plus 3 into x plus 12 and 12x minus 7y equal to 16. இந்த ரெண்டு லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த எக்ஸ் இது ப்ராக்கெட்டில் இருக்குது, அப்போ எக்ஸை கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வேண்டாம், அது தேவையில்லாத வேலை. இது வந்து ரெண்டுமே p plus 3ங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம ஜென்ரல் ஃபார்முக்கு மாற்றிக்கலாம். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறும், லெஃப்ட் சைடில் இருக்கிற எக்ஸ் டேம் வந்து ரைட் சைடு போகிறப்போ மைனஸ் பி ப்ளஸ் த்ரீங்கிறது ப்ளஸ் பி ப்ளஸ் 3 ஆயிரும் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 12y வந்து அங்கேயே தான் இருக்குது. ப்ளஸ் 12 லெஃப்ட் சைடு வரப்போ மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. இது ஒன்றாவது ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் 12x மைனஸ் 7y இந்த 16 வந்து லெஃப்ட் சைடு வரப்போ மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. இது 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போது ரெண்டு லைனுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ let m1 be the slope of equation line 1 ன்னு வச்சுப்போம், and m2 be the slope of line 2. அப்போ ஃபஸ்ட்டு m1 கண்டுபிடிங்க. m1 ஃபார்முலா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x by coefficient of y. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் coefficient of x என்ன இருக்குது, p plus x, ஸோ மைனஸ் p plus 3. இங்கே ப்ராக்கெட் கண்டிப்பாக போடணும், ஏன்னா வெளியில் மைனஸ் இருக்குது, ஸோ கண்டிப்பாக ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. p plus 3 coefficient of y என்ன இருக்குது 12. ஓகேவா, அடுத்தது m2 செகண்ட் ஈக்குவேஷனில் coefficient of x என்ன இருக்குது 12, coefficient of y வந்து மைனஸ் 7 இருக்குது. ஸோ இந்த மைனஸும் கேன்சல் ஆகி நமக்கு 12/7 கிடச்சிருக்கு. ஓகேவா, இப்போ வந்து நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம். since the lines are பெர்பெண்டிகுலர், ரெண்டும் பெர்பெண்டிகுலர்னு அவங்க சொல்லியிருக்காங்க. m1 அப்படின்னா m1ஐயும் m2 மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், -1 கிடைக்கும். இப்போ m1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் ஆஃப் p plus 3 by 12 இன்ட்டு m2ங்கிறது 12/7 ஈக்குவல் டு -1. இதில் 12ம் கேன்சல் ஆகிரும். இப்போ 7 இந்த சைட் கொண்டு கீழே டினாமினேட்டரில் இது கேன்சல் ஆகிடுச்சு, 7 மட்டும்தான் இருக்குது. அப்போ நமக்கு இப்படி எழுதிக்கோங்க, p plus 3/7 ஈக்குவல் டு -1. இப்போ 7 ரைட் சைடு போகிறப்போ 7ஐயும் -1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் ஆஃப் p plus 3 ஈக்குவல் டு -7. இப்போ மைனஸை உள்ளே கொண்டு போகிறப்போ மைனஸ் p ப்ளஸ் 3ங்கிறது -3 ஆயிரும் ஈக்குவல் டு -7. அப்போ மைனஸ் p ஈக்குவல் டு -3 ரைட் சைடு மூவ் ஆகிறப்போ -7 ப்ளஸ் 3. அப்போ மைனஸ் p ஈக்குவல் டு -7 ப்ளஸ் 3 வந்து -4. மைனஸும் கேன்சல் ஆகி நமக்கு பியோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்கு 4ன்னு கிடச்சிருக்கு. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சுதா? தேங்க்யூ.